வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்களோ சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து 16ஆம் தேதி 11ஆம் மாதம் 2006 இறைவனடி சேர்ந்த சுப்பிரமணியம் அருள் சக்தி இப்போ அவர்களின் நினைவாக ஒரு 25 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் பணம், அதாவது காசு கொடுக்க போகிறோம். அப்போ அந்த நிதியுதவி எங்களுக்கு செய்தது யாருன்னு சொன்னால், சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அரிசோதி குடும்பத்தினரும் மற்றது கனடாவில் வசிக்கும் வேதநாயகன் குடும்பத்தினர் தான் இந்த நிதியுதவி செய்திருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். இதுதான் பரந்தன் சந்தை. விசுவாமடு சந்தைக்கு வந்துட்டோம். విశ్వమడు పల్లిగడము మహావిద్యాలయం విశ్వమడు మహావిద్యాలయం. என்னென்னு சொன்னால், நாங்கள் விசுவமடுவில் புத்தடின்னு சொல்கிற இடத்தான் நிற்கிறோம். இப்போ அங்கான் வந்து இப்போ எல்லோரும் நாங்கள் வந்து ஒன்று சேர்த்துருக்கிறோம். அங்கே வச்சு தான் இந்த பணம் கொடுக்க போகிறோம். சரியோ? நம்ம திக்காக கொண்டு போயிடாது, கொஞ்சம் தூரங்கள், இந்த இடங்கள் திருக்கிந்தான கொஞ்சம் ஏக்கர் கணக்கில் தூரங்கள். அப்போ அதுக்காக நாங்கள் எல்லா இடையும் ஒரு இடமாக ஆக்கி கிடக்கு எங்களை கொடுக்க சுகத்துக்காக. ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா வீதம் ஒரு அகலவு கொடுக்குறோம். இந்த 5000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு இப்போ 5000 ரூபா வேண்டி கொண்டு வேறு இதுகளில் ஒரு பிரயோசனப்படுத்துங்க. இப்போ கோழி வளர்க்குறார்கள், கோழியை வேண்டி விடலாம். இல்லாடியே வேறு அது கோழி வளர்த்து கொண்டா மேட்ச் இப்போ விலையே தானே. வணக்கம். இன்றைக்கு விசுவமடுவில் வந்து விசுவமடு கிழக்கு மேற்கு பகுதிகளில் வந்து 23 பயனாளிகளை தெரிவு செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இந்த 5000 ரூபா கொடுப்பனை வழங்குறதுக்காக, இந்த 5000 ரூபா கொடுப்பனை வந்து வழங்குறதுக்கு முன் வந்திருக்கிறார் சுப்பிரமணியம் அருள் சக்தி அவர்களின் 15வது ஆண்டை முன்னிட்டு சுவிஸில் வாழ்கின்ற அருள் தேவி குடும்பம் மற்றும் கனடா அருள் சோதி குடும்பம் மற்றும் கனடாவில் வசிக்கும் வேதநாயகம் அவர்கள் வந்து இந்த 5000 ரூபா கொடுப்பனைகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு முன் வந்திருக்கிறோம். அவர்களுக்கும் தமிழ் மிட்சுமி சேனல் அவர்களுக்கும் நமது விஸ்வமடு கிழக்கு மேற்கு மக்கள் சார்பாக நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றங்காணாத மனித பண்புகளை ஏந்திடும் 5000 ரூபா கொடுக்க சொல்லி இருக்கிறாமா? சரி. இதையா வந்து சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மாண்ட 15வது ஆண்டு நினைவு நாள். அப்போ அதுக்கு வந்து சுவிஸில் வாழ்கிற அருள் சோதி குடும்பமும் கனடாவில் வாழ்கிற வேதநாயகன் குடும்பமும் இந்த நிதியுதவி செய்திருக்கிறோம். சரியோ? இந்தாங்க. ராசரத்தினம் சரி ஐயா வாங்க.
இந்த வார பேர் கூப்பிட்டீங்களா? ரைட். நன்றி நன்றி. வணக்கம் அம்மா. பேர் என்ன பேர் உங்களோட? கேமலதா. இந்தாங்க, இது வந்து எங்களுக்கு சுவிஸில் இருந்தும் கனடாவிலேருந்தும் கிடைத்த நிதி உதவியில் உங்களுக்கு இந்த 5000 கொடுக்குறோம். சரி, நன்றி. இந்தாங்க. சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க? சாமத்தி எடுக்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ அம்மா கொஞ்சம் தூரம் இருக்கிறதால வரையலாது. அதனால் இந்த அம்மாவுக்கு நாங்கள் வந்து வீட்டை வச்சு கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு தாரம் 5000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம நன்றி. வணக்கம். இது வந்து விஸ்வமாடு தொட்டியடி மேற்கில், விஸ்வமாடு மேற்கு தொட்டியடியில் இருக்கிறோம். இது வந்து ஜீவராசா சரோஜா தேவியோட பேர். வாண்ட கணவன் வந்து ஜீவராசா வந்து யுத்த கால பகுதியில் வந்து காணாமல் போயிருந்தார். வந்து மனநிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளாக தான் இருக்கிறா. மருத்துவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இவைக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த தமிழ் மிட்சுமி சேனல் ஊடாக இந்த 5000 ரூபா கொடுப்பனை வந்து வழங்கியிருக்கிறோம். அவைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, வாக்கு வந்து வாவும் 2 சின்ன பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடம் போகிறது. இவை வந்து பார்க்குற வந்து மூத்த மகள்ன்ற மனுஷன் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார். இவைக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு கோழி கூடும் ஒன்று அமைச்சு ஒரு கொஞ்சம் கோழியும் பண்ணி கொடுத்து இவைக்கு அதில் எந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம்ன்றது அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். அவைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று இந்த வேளையில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வணக்கம். இன்றைய நாளிலுமா இந்த விசுவமடு மேற்கு கிழக்கு பகுதிகளிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டதான மக்கள் மத்தியிலே வந்து சுவிஸில் வாழும் அருள்ஜோதி குடும்பமும் கனடாவில் வசிக்கும் வேதநாயம் அவர்களும் ஒரு குடும்பத்தினருக்கு 5000 ரூபா நிதி உதவியினை கொடுத்துள்ளார்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாது இந்த பகுதியிலே நிறைய மக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் விவிதமான உதவிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. சரி. அடுத்த காணொளியில சந்திப்போம்.